மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்னென்ன காரணங்களை காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதில் தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்று பிற்பகல் மாலை பிறகு கம்பம், போடி, தேனி ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள வருகிறார். இன்று செங்கோட்டையன் அனைவரும் இணைய வேண்டும் என்ற ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் அதிமுக தரப்பில் பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய தேனி அதிமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளரிடம் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை எழுந்து வருகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி செல்லும் வழியெங்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு இபிஎஸ் வாகனத்தை மறிப்பதும் அவர் செல்லும் வழியில் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதும் என்ற ஒரு இதுவும் இந்த நிகழ்வு இன்று தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்தது. இதில் குறிப்பாக கம்பம் அனுமந்தம்பட்டி கிராமத்திலும் சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை மறித்து ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் அவருக்கு எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து போடிநாயக்கனூர் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் அருகே உள்ள எடப்பாடி பழனிசாமி வாகனம் வந்த போதும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு பதாகைகளை ஏந்தியவாறு அவருக்கு கடுமையான ஒரு முழக்கங்களை எழுப்பி அவர்களோட ஆதரவு இதை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் போடி போஜன் பார்க் மற்றும் சங்கராபுரம் கிராம பகுதியில் என்று கிட்டத்தட்ட இன்று மட்டும் மாலை மட்டும் 4 பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி செல்லும் வாகனங்களை மறித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோஷத்தையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற வாசகம் அடங்கிய பிளக்ஸ் பேனர்களையும் வைத்து எடப்பாடி பழனிசாமியை நோக்கி முழக்கம் எழுப்பி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.